ஹாய்! ஹலோ! எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். வாங்க எங்க வீட்ல என்ன செடிகள் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ செடிகள்னு சொன்னோனே பெரிய கார்டனிங்லாம் நெனச்சிராதீங்கங்க. குட்டி, குட்டி கொஞ்சம் கொஞ்சம் செடிகள் தான் இருக்கு. ஏன்னா நம்ம இங்கே கன்டினியூவா இருக்கிறது இல்லையா? நம்ம புதுக்கோட்டையிலே இருக்கிறனால இது பராமரிக்கவும் முடியல. ஸோ இன்னும் வேலியும் சுத்தி போடல. போட்டா தான் இன்னும் நெறையா வாங்கி வைக்கலாம். இப்போதைக்கு என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்த 2 கொடிகள். இந்த கொடி என்னங்கிறத எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பூ விட்டு காய் விட்டுருச்சு. இதனுடைய பக்கத்துலேயே வந்துட்டு பாகற்காய் கொடியும் இருக்குது. இதுலேயும் பூ விட்டு காய் வந்துருச்சு. ஆனால் இது வந்து பெரிய நீட்டமா உள்ள பாகற்காய் இல்லைங்க, குட்டி குட்டி பாகற்காய். நிறைய பேர் கார்டனிங்கில் இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பாங்க ரொம்ப. பார்த்து பார்த்து வளர்ப்பாங்க, செய்வாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. எனக்கு வந்து அதிலலாம் பெரிய இன்ட்ரெஸ்ட்லாம் கிடையாதுங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு நம்ம வீட்டில் ஒரு செடியோ இல்லை ஒரு பழமோ ஒரு பூவோ ஒரு காயோ வந்து நம்ம வந்து தொட்டு பறிக்கும்போது அதில் வர ஒரு ஆனந்தத்துக்கு வந்து ஈடு இணையே இல்லைங்க. உண்மையாகவே சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு நான் வந்து முன்னாடி வந்து கொய்யாப்பழம் வந்து எங்கள் வீட்டில் ஹார்வெஸ்ட் பண்ணையில் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அடுத்து மல்லிப்பூ. இப்போ வந்துட்டு இந்த பாகற்காயெல்லாம் பார்க்கவுமே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அடுத்து என்ன அப்படின்னா இது வந்து உளுந்து செடிங்க. உளுந்து செடின்னு வந்து எனக்கு உண்மையாகவே தெரியாதுங்க. என்னுடைய அத்தை தான் சொன்னாங்க. நானும் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். சூப்பராக இருக்குது பாருங்களேன். உளுந்தெல்லாம் போட்டோம்னா நல்ல ப்ராஃபிட்டுங்க. ஆனால் வந்து நம்ம ஊர் சைட்லாம் அதெல்லாம் பண்ணுறது கிடையாது. இது வந்து என்ன அப்படின்னா, எங்கள் ஊரில் வந்து மிதுக்கங்காய் அப்படின்னு சொல்லுவோம். எங்கள் ஊர்னா எங்கள் அப்பா ஊரில் மிதுக்கங்காயின்னு சொல்லுவோம். இங்கே என்ன சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியல. இதை வந்து வடகம் போடுவாங்க. போன டைம் கூட பறித்து நல்லா கழுவிட்டு தயிரில் ஊற வச்சுட்டு காய வச்சுட்டு வடகம் பண்ணாங்க. ஏன்னா அப்போ தான் அதனுடைய கசப்பு தன்மை போகணும். இப்போ நாங்கள் வந்து ஒரு 4, 5 நாள் ஊரில் இல்லை. முகிக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூனால வெளியூர் போயிட்டோம். வந்து பார்க்குறோம் எல்லாமே வந்துட்டு பழுத்து போய் அப்படியே கிடக்குங்க. இது வந்து என்ன செடிங்கிறத எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரியல. பார்க்கவுமே அழகாக இருந்துச்சு. ஏதோ ஃப்ளவராக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அடுத்து அப்படியே வீட்டுக்கு முன்னாடி வந்தோம்னா தென்னை மரம் இருக்குங்க. இது வந்து நம்ம குளிக்கிறதுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது தென்னை மரம். அடுத்து வந்து முருங்கை மரம் இருக்குது. இந்த முருங்கை மரத்தில் அவ்வளோ முருங்கைப்பூ முருங்கைக்காயெல்லாம் காய்ச்சிச்சுங்க. அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. நாங்கள் பறித்து சாப்பிட்டோம். இப்போ பார்க்குறேன் வந்து எல்லாமே பட்டு போய் ஒரு மாதிரி பூச்சி வச்சு போயிருச்சு. எதுவுமே ஆள் இருந்தால் தானே. ஸோ அடுத்து இது வந்து மாதுளை மரம். இன்னும் பூ விடலை. இப்போ தான் வளர்ந்துக்கிட்டு வர்றாங்க. அவங்க பக்கத்துலேயே வந்து கருவேப்பிலை. இதுவுமே நான் இது வரைக்கும் பறிச்சதில்ல. ஆனால் எங்கள் மாமா இன்னைக்கு தான் சொன்னாங்க, பறிங்கயா அப்போ தான் உருவ தான் அது நல்லா வளரும்னு சொல்லிட்டு. அப்படியே அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா வாழை மரம் நிறையா இருக்குது. அப்புறம் இது வந்து எலுமிச்சை மரங்க. எனக்கு இந்த எலுமிச்சை மரம், நார்த்த மரத்தில் உள்ள இலையெல்லாம் வந்து பிடுங்கி தேய்ச்சிட்டு மோந்து பார்க்குறது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அதனுடைய ஸ்மெல்லுக்கு வந்து நான் வந்து ரொம்ப அடிக்ட்டுங்க. அப்புறம் அதுக்கு பக்கத்துலேயே ஒரு வாழை மரம் இருக்குது. அப்படியே பின்னாடி வந்தோம்னா மறுபடியும் வேப்ப மரம், முருங்கை மரம் நிறையா இருக்குது. வாழை மரத்துக்கு பஞ்சமே இருக்காதுங்க. எப்படி சொல்கிறதுக்கு, சில்லறைய அள்ளி சிந்தனம்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஃபுல்லாகவே வாழை மரமாக தான் இருக்கும் பக்கத்துலேயே. அதுக்கடுத்து தேக்கு மரம் இருக்குங்க. ஒரு தேக்கு மரம் வந்து இலை லேசாக பட்டு போயிருக்கு. அதுக்கப்புறம் 2 தேக்கு மரம் வந்து நல்லா இருக்குது. ஸோ வந்து வளர்ந்து வரட்டும். அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் காட்டுறேன். அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய ஃபேவரட் ஸ்பாட்டு மரவள்ளி கிழங்கு. இங்கேருந்து தான் நம்ம வந்துட்டு ஜூஸோட மேக்கிங் வீடியோ அந்த ஃபைனலாக உள்ள அவுட்புட்லாம் வந்துட்டு ஃபோட்டோ எடுக்கிறது. இது பார்த்தாலே சூப்பராக இருக்கும். முகியையும் நம்ம ஃபோட்டோ எடுக்கிற பிளேஸ் இதுதான். அடுத்து வந்து ரொம்ப ஃபேவரட்டான கற்றாழைங்க. ஃபேவரெட்டுன்னு சொல்லவும் குடிக்கிறது சாப்பிட்றது நினைக்காதீங்க. நான் மூஞ்சிக்கு போட்டு தேய்ச்சிக்கிட்டே இருப்பேன். அதுக்கு பக்கத்துலேயே வந்துட்டு துளசினா சாதாரண துளசி இல்லை, கருந்துளசின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த கருந்துளசி 2 செடி நம்மக்கிட்ட இருக்குது. கொஞ்சம் நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ ரீசெண்டாக முகிக்கு கூட அதை தான் கொடுத்தோம். கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பப்பாளி மரம். இது வந்து குட்டி பப்பாளி மரம். பெரிய பப்பாளி மரம் வந்து நிறைய காய் காய்ச்சி பழுக்க போகிற ஸ்டேஜில் வெயிட்டு தாங்க முடியாமையா இல்லை மறந்துட்டேன். புயல் காற்று அடிச்சிச்சு இல்லையா தீபாவளியோட, அதோட சாஞ்சு அப்படியே தண்ணியில் விழுந்துருச்சுங்க. அப்புறம் அதுக்கு பக்கத்தில் வாழை மரம் இருக்குது. அதில் தாரும் போட்டுருச்சு. இங்கே நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிறைய வாழைத்தார் விட்டு வாழைப்பழம் சாப்பிட்ருக்கேங்க. அதனுடைய டேஸ்ட் வந்து எதுலேயுமே வராது. ஸோ இப்போவும் வந்து வாழைத்தார் விட்டுருக்கு. அடுத்து நம்மளுடைய ஃபேவரெட்டு மல்லிப்பூ செடி இருக்குது. நிறையா மல்லிப்பூ பறிச்சிருக்கேன். என்னை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். அடுத்து இந்த தக்காளிங்க. இந்த தக்காளியில் செடியில் அந்த தக்காளி பழத்தை பார்த்தோன்னே எனக்கு சரியான ஒரே குஷி
ஆயிருச்சுங்க. ஏன்னா நம்ம கடைகள்ல வாங்குற தக்காளி ஸோ நம்ம வீட்ல ஒரு செடியில தக்காளி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கவுமே ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. பறிக்கும்போது உங்களுக்கு கண்டிப்பா சொல்றேன். சரிங்களா? அடுத்து வந்து இந்த சைடு ஒரு தென்னை மரம், இந்த சைடு ஒரு தென்னை மரம் இருக்குது. அதுக்கப்புறம் முன்னாடியே வந்து மாதுளை மரம் இருக்குது. இதுலேயுமே ஒரு 20, 30 மாதுளை பழம் காய்ச்சிருச்சு. பெருசாலாம் பெருக்காது. ஒரு மீடியம் சைஸில தான் இருக்கும். ஆனா அதுவே ரோஸ் கலர்ல அவ்வளோ டேஸ்டியா சூப்பரா இருக்கும். அது பக்கத்திலேயே வந்துட்டு மாங்காய் மரம் இருக்குங்க. மேலே பெருசா போயிருச்சு. ஏன்னா நம்ம கீழ வந்து லேசா வளரும்போதே வந்து நம்ம வந்து வெட்டி விடணுமா, கிளை வெடிக்கிறதுக்கு. அத விட்டுட்டாங்க. அதனால மேலே போய் கிளை விட்டுருக்கு. ஸோ அதுக்கப்புறம் ஒரே ஒரு செடி கடைசியா இது என்னங்கிறத எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் கரும்பு இருந்துச்சு. அப்புறம் மஞ்ச கொத்து இருக்கு இல்லையா? அந்த மஞ்சள்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் அறுவடை பண்ணியாச்சு. தேங்க் யூ.